நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Come in. குட் ஆஃப்டர்நூன். என்ன வேணும்? ஒரு 2 hours பெர்மிஷன் வேணும். பெர்மிஷனா? இது என்ன ஆபீஸா இல்ல நர்சரி ஸ்கூலா? பெர்மிஷன் ஆது இதுன்னு வந்து நின்னுக்கிட்டு. இல்ல, நான் ஒரு கண்ட்ரி ஹெட். இந்த மாதிரி ஒரு சில்லி ரீசனுக்கு தொந்தரவு பண்றது தப்புன்னு தெரியல உனக்கு? சாரி. இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. இப்போ நான் லக்ஷ்மியோட டீம்லயும் இல்லை. நீங்கள் தான் எனக்கு வேலையெல்லாம் நேரடியாக தரீங்க. திடீர்னு நீங்கள் நான் எங்கேன்னு தேடினீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. ஸோ சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அர்ஜென்ட்டா தேவைப்படுற மாதிரி நீ எந்த வேலையும் பண்றதில்லன்னு உனக்கு தெரியாதா? ஆல்மோஸ்ட் நீ செத்த பாம்பை தான் அடிச்சிட்டு இருக்க. அதை எவ்வளவு அடிச்சாலும் ரிசல்ட் ஒண்ணு தானே. இப்ப என்ன, உனக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் வேணும், அவ்வளவுதானே? எடுத்துக்கோ. இந்த பெர்மிஷன் எதுக்கு தரேன்னா, நீ என்ன வேலை செய்யறன்னு உனக்கு தெரிய வைக்கதா. 2 மணி நேரம் இல்ல, 2 நாள் நீ வரலினா கூட உன்னை இந்த ஆபீஸ்ல யாரும் ஒண்ணும் தேட மாட்டாங்க. சோ நீ போலாம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். எதுக்கு இந்த பெர்மிஷன் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன பர்சனல் வேலை. அதான் என்னன்னு சொல்லு. இல்லை, அது பர்சனல். பெர்மிஷன் வேணும்னா என்னன்னு சொல்லு. ஹாஸ்பிடல் போகணும், ஊருக்கு போக போற ஃப்ரெண்ட சென்ட் ஆஃப் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லு. நான் போய் சொல்ல மாட்டேன். அப்ப உண்மையை சொல்லு. நானும் ராஜ்யம் சினிமாவுக்கு போகிறோம். சினிமா முடிச்சுட்டு அப்படியே டின்னர், அப்புறம் பெசநகர் பீச்சில் ஒரு சின்ன வாக். என்ன வெறுப்பேத்துறியா? நான் என் பொண்டாட்டியோட சினிமாவுக்கு போகிறேன். இதில் நீங்கள் வெறுப்பாகிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே போ. தேங்க்ஸ். கார்த்தியை கொஞ்சம் வர சொல்லுங்க. Come in. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீ பண்ணிட்டு இருக்க ஒர்க் எப்ப முடியும்? என்ன ஒர்க்? அதான் நாம எப்பப்ப எந்தெந்த வேலை பண்ணணும்னு ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ண சொன்னேனே, அது எப்ப முடியும்? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதை கம்பைன் மட்டும்தான் பண்ணோம். இன்னும் 2 நாளில் முடிச்சிருவேன். எனக்கு நாளைக்கு காலையில அது கைக்கு கிடைக்கணும். அது எப்படி சூசன் முடியும்? என்ன கேட்டா நீதான் சொல்லணும். மும்பைல இருந்து போன் வந்துச்சு, நாளைக்கு காலையில அந்த டீடைல்லாம் வேணும்னு. ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து அதை முடிச்சிட்டு போ. என்ன சிரிப்பு? இல்லை, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் செத்த பாம்பு அடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இப்போ அந்த பாம்புக்கு உயிர் வந்துருச்சு. அதான் யோசிச்சேன். என்ன நக்கல் பண்றியா? நக்கல் இல்லை, ஆச்சரியம். திடீர்னு என்னோட வேலை அவ்வளோ முக்கியமான வேலை ஆயிடுச்சுன்னு ஆச்சரியத்தில் யோசிக்கிறேன். முடியுமா முடியாதா? ஒரு நாள் டைம் கொடுங்க. நீங்க போய் உங்க பொண்டாட்டியோட சினிமா பாப்பீங்க, பரோட்டா சாப்பிடுவீங்க, அவங்க கைய பிடிச்சிட்டு கடற்கரையில நடப்பீங்க. அதுக்காகலாம் ஆபீஸ் காத்திருக்காது. கார்த்திக், நான் ஏதாவது சொல்லும் போது சிரிக்காத கார்த்திக், எனக்கு செமையா கோவம் வருது. ஓகே, ஒரு வேளை காலையிலக்குள்ள நான் அந்த வேலையை முடிக்கலனா? ஓஎம்ஆர்ல நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணுல போய் நீ அப்ளிகேஷன் போட வேண்டியதா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு சூசன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். இவ்வளவு பெரிய ஆள் நீங்க, உங்க மொத்த எஃபர்ட்டையும் என்ன பழிவாங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க கோவம் பொறாம எரிச்சல்லாம் என்ன அழிச்சிரும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது உங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். வாய மூடுறியா? யார் உனக்கு என் முன்னால இந்த மாதிரி நின்னு பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? சாரி. போ. ஓகே, நான் சொன்ன வேலை. காலையில நீங்க வரும்போது உங்க டேபிள் அது ரெடியா இருக்கும்.
ஹலோ சேட்டு நான் விஷ்ணு பேசுறேன். நம்ம பேரு சேட்டு இல்லை. நம்ம அப்பா அம்மா வேற பேரு வச்சிருக்காங்க. முகேஷ் குல்கர்னி. என்ன சேட்டு திடீர்னு பேரை மாத்திட்ட? நான் ஒன்னும் பேரே மாத்தலேப்பா. நம்ம பேரு தமிழ்நாடு ஜனங்க தான் மாத்திச்சு. பான் புரோக்கரையும் சேட்டுன்னு சொல்லுது, பான் விக்கிறவரையும் சேட்டுன்னு சொல்லுது. உங்க ஆளுங்களுக்கு எந்த வித்தியாசமே தெரியலேப்பா. அப்படியா சேட்டு? திரும்ப திரும்ப தப்பா கூப்பிடுது. என் பேரு சேட்டு இல்லை, முகேஷ் குல்கர்னி. என் அண்ணா பேரு அதுல் குல்கர்னி. என் தங்கச்சி பேரு மம்தா குல்கர்னி. என்னது மம்தா குல்கர்னியா? ஆமா சேட்டு அவங்க என் கனவு கண்ணி சேட்டு. அவங்க என்ன நீங்க? ஆமா, அவங்க அண்ணன் தான் நானும். பார்த்தா அப்படி தெரியலையே. குல்பிஎஸ் மாதிரி கும்முன்னு இருக்கு அவங்களுக்கு. இப்படி ஒரு கொய்யா மூஞ்சி அண்ணனா ரொம்ப சந்தேகமா இருக்கே. சேட்டு எனக்கு டவுட் கேட்கலாமா? கேளு கேளு. இந்த இந்தி படத்துலலாம் குட்டப்பாவோட போட்டு குச்சி குச்சி ஆடுவாங்களே, அவங்களே நீ சொல்ற? அரே பையா, நம்ம தங்கச்சி குச்சி குச்சி தான் ஆடுது. ஆனா படத்திலே இல்லே, பாக்ஸிங்லே. என்னது பாக்ஸிங்லையா? ஆமா ஆமா, நம்ம தங்கச்சி பாக்ஸிங்லே ஸ்டேட் பிளேயரு. ஓகே சேட்டு ஓகே சேட்டு. சரி சொல்லுப்பா, எதுக்கும் ஃபோன் பண்ணே? எல்லாம் பண விஷயமா தான். அதான் நேத்தே சொன்னேனே, பொருள் மேலதான் பணம் கொடுக்குது, சும்மாலாம் பணம் தராது. சேட்டு 6 லட்ச ரூபா அடை வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பொருள் இல்ல சேட்டு. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சேட்டு இப்படி சொல்ற? சரி நான் வேணா பிளாங்க் செக் தரேன், நீ அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோ. எப்ப நான் சொல்றேனோ அப்ப நீ பேங்க்ல போட்டா போதும். அதெல்லாம் நம்ம வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராது. பொருளு தந்தா கை மேலே காசு, இல்லைனா கஷ்டம்தான். சேட்டு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு சேட்டு. நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையப்பா. பொருள் எடுத்துட்டு வந்தா உடனே காசு, இல்லைன்னா முடியாது. சேட்டு ஒரு எமர்ஜென்சி, இல்லைன்னா உன்னை இவ்வளவு தூரம் கேட்பேனா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சேட்டு. அதெல்லாம் வேணாம் பையா, நமக்கும் பேப்பர் மேலே நம்பிக்கை இல்லே, பொருள் மேலே தான் நம்பிக்கை இருக்கும். நீ வேற எதையாவது ரெடி பண்ணிக்கோ. யோ சேட்டு நான் சொல்றேன். ஹலோ ச்சே, இந்த சேட்டு கம்னாட்டி போனை கட் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றது? யாருக்கிட்ட ஃபோன்ல சண்டை போட்டுட்டு இருக்க? சண்டை போடல மச்சான், விட்டு போட்டுட்டு இருந்தேன். விட்டா எதுக்குடா? எல்லாம் எதுக்கு? துட்டுக்கு தான் மச்சான். மச்சான் டேய், உலகம் ரொம்ப கெட்டு போச்சுடா. முன்னெல்லாம் பணம் வேணுமானு நம்மள தான் தோத்துட்டு இருப்பானுங்க. இப்ப என்னடானா நாம அவங்கள துரத்த வேண்டியதா இருக்கு. டேய், கையில காசு வர வரைக்கும் தான் நீ அவங்கள துரத்தணும். அதுக்கப்புறம் அவங்க தான் உன்னை துரத்துவாங்க. கரெக்ட் மச்சான். காசு கைக்கு வர வரைக்கும் தான் நம்ம கஷ்டம், அதுக்கப்புறம் அவனுக்கு தானே கஷ்டம். சரிடா, எனக்கு அவசரமா கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? டேய் நானே ஒருத்தன் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடானா என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க? என்னடா வேணும்? இல்ல, நானும் ராஜியும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணோம். அதான் சூசன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு சீக்கிரம் போலான்னு பார்த்தேன். அவங்க இருக்கிற வேலை பத்தாதுன்னு இன்னொரு வேலையும் சேர்த்து கொடுக்குறாங்கடா. டேய் அவ கிடக்குறாடா, இந்த வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நீ முதல்ல படத்து கிளம்பு. சூசன் ஏதாவது கேட்டா அப்புறமா சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்னடா யோசிக்கிற? இல்லடா, என் ரூம்ல புது ப்ரொஜெக்டர் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆளுங்க வருவாங்க. அப்ப அந்த கீ தேவைப்படும், அதான் யோசிக்கிறேன். டேய் இதெல்லாம் மேட்ரா? என்கிட்ட கொடு, அவங்க கேட்டா நான் கொடுக்குறேன்டா. டேய் பத்திரமா வச்சுப்பல. என்னடா? இல்ல மச்சான், தொலைச்சா மொத்தமா என்ன தொலைச்சிருவானுங்கடா. டேய் இத்தனோடு சாவி கேண்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ ஜாலியா போய் படம் பாடுறா. கொடு. டேய் பத்திரம்டா. நீ போடா. சரி வரேன். யோ சேட்டு, என்னையா பேஸ்ட் ரொம்ப கட் பண்ணிட்ட? அட்ரஸா? ஒன் செகண்ட். யோ கொஞ்சம் இரியா. அப்புறம் சரி ஓகே சேட்டு அப்புறம் பிரச்சனைக்கு வருவோம். சரி நான் கையில் ஏதாவது பொருள் கொண்டு வந்தா பணம் தருவியா? உடனே வேணும் சேட்டு.
ஓகே ஓகே தேங்க்ஸ் சேட்டே பை. நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே தேங்க்யூ பை. ஆ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஏய் கோலி, நீ ஒழுங்காவே தூங்க மாட்டியா? இந்த நேரத்துல எந்திரிச்சு எங்க கிளம்பிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு தான். 4 மணிக்கேவா? மணி 4 ஆயிடுச்சா? பொத வாங்க போற. உண்மையை சொல்லு, எங்க போயிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு தான் போறேன். எதுக்கு இவ்வளவு சீக்கிரம்? அது நீ போய் தூங்கு ராஜி. முதல்ல நீ உண்மையை சொல்லு. ஆஃபீஸ்க்கு தான் ராஜி. அதான் ஏன் இந்த நேரத்துலன்னு கேக்குறேன். நேத்து கிளம்புறப்போ கொஞ்சம் ஒர்க் கொடுத்துச்சு. யாரு? அந்த ஒன்னிடா பூதம் தான். சூசனா? ம், காலையிலக்குள்ள முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா நேத்து சினிமாவுக்கு போகாம இருந்திருக்கலாம்ல. சேச்சே, ரொம்ப நாள் கழிச்சு பிளான் பண்றோம், அதை கேன்சல் பண்ண வேண்டாமே தான். அதுக்கு இப்படிதான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போவியா? ஒரு 4 hours ஒர்க் தான். சூசன் வரத்துக்குள்ள முடிச்சிடலாம். இப்படி வேலை செய்யாத தங்கம். இன்னைக்கு ஒரு நாள் தான் செல்லம். எனக்கு பிடிக்கல. எனக்கு கூட தான் பிடிக்கல. லைஃபுக்கு தான் கார்த்திக் வேலை. வேலை செய்யறதே லைஃப் இல்ல. எனக்கேவா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃப்ரீயா விடு ராஜி. என்னால தானே இப்ப இந்த பிரச்சனை. எத்தனை நாள் நம்ம செகண்ட் ஷோ பார்த்துட்டு காலையில எந்திரிச்சு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்கோம். அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். வேணும்னே வேலை கொடுத்தாளா? கொஞ்சம் அப்படிதான். மறைக்காம சொல்லு. ஆமா, 2 hours பர்மிஷன் வேணும்னு கேட்டேன். எங்க போறேன்னு கேட்டாங்க. சினிமாக்குன்னு சொன்னேன். லூசா நீ? அவ ஏற்கனவே நம்மள பார்த்தா வயிறு எறியறா. அவகிட்ட போய் சினிமான்னு சொன்னா கடுப்பாக மாட்டாளா? நீ என்ன ஆளு? இத சொல்லி அவளை ஃபீல் பண்ண வைக்கலான்னு பாத்திருப்ப. அவங்கள எதுக்கு நான் ஃபீல் பண்ண வைக்கணும்? அது ஆம்பளைங்களோட குணம். 4 பசங்க பின்னாடி சுத்தினா பொண்ணு டென்ஷன் ஆவா. என்னடா டார்ச்சர் இதுன்னு. அதுவே பசங்களுக்கு 4 பொண்ணுங்க பின்னாடி சுத்தினா மெடல் வாங்குற மாதிரி பெருமையா வாங்கி நெஞ்சில குத்திப்பாங்க. உண்மைதான். அவ உன்னை பார்த்து பொறாமப்படுறதுல உனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல? உனக்கு நல்லா வேணும். போய் வேலை செய். உலகத்திலே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமானது 2 விஷயம். ஒன்னு டாக்டர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன், அடுத்து பொண்ணுங்களோட மனசு. என்ன உனக்கு புரியல இப்போ? இல்லம்மா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஐயோ இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு போறேன்னு ஃபீல் பண்ண. அடுத்த 2 நிமிஷத்துல உனக்கு இது வேணும் நீ போன்னு சொல்ற. பொண்ணுங்களோட பாராட்டோ இல்ல கோவமோ, அதுக்கு 2 நிமிஷம் தான் லைஃப். சாரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த வேலையை அப்புறமா பாத்துக்கலாம், விட. நேத்து எனக்கு வேலை கொடுத்தது நான் படத்துக்கு போகாம தடுக்கணுன்றதுக்காக தான். நான் பாட்டு மதிக்காம கிளம்பி வந்துட்டேன். செம்ம கடுப்பாயிருக்கும் பாட்டி. இன்னைக்கு என்ன கூப்பிட்டு ஆப்படிக்கலான்னு பாப்பா. வேலையை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவளுக்கு பல்ப் ஆயிடும்ல. அப்ப நீ போகணும். எஸ். ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போலாமா? ஏன்? ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போலாமா? அதான் ஏன் கேக்குறேன். அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன் சொல்லு. புட டியூப் லைட். ஹே ராஜி, நீ கிளம்பு முதல்ல. இல்ல 1/2 மணி நேரம் லேட்டா போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் தேவையில்ல. ப்ளீஸ் ராஜி. கேட்டதும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டல்ல, அவ்வளவுதான். நீ கிளம்பு. ராஜிமா ப்ளீஸ். ராஜிமா. ராஜி அம்மா எல்லாம் கோவில்பட்டியில இருக்காங்க, நீ கிளம்பு. சரி, இந்த ஆஃபர் நாளைக்கும் இருக்கா இல்லையா? இந்த சலுகை இன்று மட்டும்தான். சரி, பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போ. ம். சாரி. எதுக்கு? என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். குடும்பமும் முக்கியம் தானே. அப்படி பார்த்தா ஆம்பளைங்க ரொம்ப பாவம். என்ன பாவம்? குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணணும், வேலையையும் பார்க்கணும். இன்னைக்கு அந்த டென்ஷன் பொண்ணுங்களுக்கும் இருக்குதான். ஆனா இவ்வளவு வேலை செய்ய வேண்டாம் தான் எனக்கு தோணுது கார்த்திக். எனக்கும் அதான் தோணுது. யோசிக்கலாம். சரி, உனக்கு காஃபி போட்டு தரவா? இல்ல இல்ல வேணாம், நீ போய் தூங்கு. சரி, பை. சரி, நான் கிளம்புறேன். பை. ஏய் கார்த்திக், பாத்து. வரேன்.
கமன். குட் மார்னிங் சூசன். குட் மார்னிங் சார். என்ன சார் காலையிலேயே என்ன தேடி வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் ஹெட் அப்பப்ப பார்த்து காக்கா பிடிச்சி வச்சுக்கணும் இல்லையா? சார் எதுக்கு சார் இவ்ளோ தன்னடக்கம்? நாங்க கிங்கனா நீங்க தானே சார் கிங் மேக்கர். இருந்தாலும் பவர் கிங்குக்கு தானே. சொல்லுங்க சார் என்ன விஷயம்? செய்திகளை முந்தி தரும் தினத்தந்தியா இன்னைக்கு இந்த டேவிட் வந்திருக்கான். என்ன நியூஸ் சார்? இந்த நியூஸ் விஸ்வநாதனை பத்தி. என்ன ஏதாவது நம்ம காம்படிஷன் கம்பெனில சேர்ந்துட்டாரா? ம்ஹும். அப்புறம் காம்படிஷன் கம்பெனியை உருவாக்க போறார். புரியல சார். புதுசா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போறார் சூசன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சூசன், அவரே டைரக்டா களத்துல இறங்குறார். இதெல்லாம் எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் ஹெச்ஆர். ஒரு கம்பெனி ஹெச்ஆர்ன்றது உளவுத்துறை மாதிரி. உள்ள இருக்கிறவன் வெளியே இருக்கிறவன் என்னென்னலாம் பண்றான், என்னென்னலாம் பண்ணுவான், இதெல்லாம் கண்டுபிடிச்சு பிளான் பண்ணி கரெக்டா போட்டு கொடுத்து கம்பெனியை கைக்குள்ள வச்சுக்கணும் சூசன். அப்போ ஹெச்ஆர்ன்றது வேலை செய்யற எம்ப்ளாய குறையில்லாம கவனிச்சுக்கிறது இல்லையா? என்ன சூசன், நீங்களே என்ன இப்படி வாடுறீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். ஆனாலும் நீங்க நியூஸ் கலெக்ட் பண்றதுல கிங் தான் சார். இதெல்லாம் என்னமா? அவர் வீட்ல நேத்துக்கு என்ன டின்னர்னு கேட்டா கூட நான் கரெக்டா சொல்லுவேன். சரி என்ன டின்னர்னு சொல்லுங்க. சப்பாத்தி, ஆலு மசாலா வித் கிரீன் சாலட். சார் எப்படிலாம் கேட்காதீங்க, அது அப்படித்தான். நம்ம கையில இல்லாத தகவல்களே கிடையாது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எப்படி சார் இப்படி அசத்துறீங்க? நமக்கு வேற என்ன சூசன் டேலண்ட் இருக்கு? இப்படி அங்கங்க நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனியை உஷார் பண்றதுனால தான் கம்பெனி இன்னும் நம்மள வேலைக்கு வச்சிருக்கு. சரி ஒருவேளை அப்படி சொல்றதுக்கு நியூஸே இல்லைனா என்ன பண்ணுவீங்க? கிரியேட் பண்ணணும் சூசன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கம்பெனி அழிய போகுதுன்னு நாமளே ஒரு சீனை கிரியேட் பண்ணணும். டேவிட் ஏதாவது பண்ணுங்கன்னு கம்பெனி நம்ம கிட்ட வந்து கதறும்போது நம்ம கடவுள் மாதிரி வந்து கம்பெனியை காப்பாத்துற ஒரு ஃபீலை கொடுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை அப்படி சொல்றதுக்கு நியூஸே இல்லைனா என்ன பண்ணுவீங்க? கிரியேட் பண்ணணும் சூசன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கம்பெனி அழிய போகுதுன்னு நாமளே ஒரு சீனை கிரியேட் பண்ணணும். டேவிட் ஏதாவது பண்ணுங்கன்னு கம்பெனி நம்ம கிட்ட வந்து கதறும்போது நம்ம கடவுள் மாதிரி வந்து கம்பெனியை காப்பாத்துற ஒரு ஃபீலை கொடுக்கணும். டேவிட் மட்டும் இல்லனா இந்த கம்பெனி அவ்வளவுதான், எப்பவோ காலியா இருக்குன்னு அவங்கள நினைக்க வைக்கணும். சார் பயங்கரமான ஆள் சார் நீங்க. பாலிடிக்ஸ் பண்ணாதாமா நம்ம எல்லாம் பொழைக்க முடியும். எவ்வளவு பெரிய ஆபீஸா இருந்தாலும் அரசியல் கொஞ்சம் தேவைதான். பின்றீங்க சார். சூசன், சிங்கம் புலி மாதிரி பவர்ஃபுல்லான மிருகங்கள் இருக்கிற காட்டுல தான் நரி மாதிரி சப்பையான மிருகங்கள் இருக்கு. ஆனாலும் அதுங்க எப்படி வாழுது? இப்படித்தான். சார் என்ன சார் பயங்கரமான விளக்கம்லாம் கொடுக்குறீங்க? எல்லாம் ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி தான் சூசன். அதெல்லாம் இருக்கட்டும், விஸ்வநாதன் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அவர் ஆரம்பிக்கட்டும் சார், பாத்துக்கலாம். உங்க டீம்ல இருந்து விஷ்ணு, லக்ஷ்மி, ராஜி, கார்த்தி இவங்கெல்லாம் டெய்லியும் போய் அவரை பார்த்துட்டு வராங்க. அப்படியா? அவர் யாரையும் அப்படிலாம் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரே. அவரு என்னையும் உங்களையும் தான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டார். அவருக்கு நல்லவங்க யாருன்னு தெரியும். அவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவார். இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? அநேகமா உங்க டீம் கூண்டோட எகிற வாய்ப்பு இருக்குன்னு என் மனசுல இருக்கிற பச்சை சொல்லுது. அப்படியா சொல்றீங்க? ஆமா சூசன், விஸ்வநாதன் எகிர்னதுமே இவங்க மொத்தமா எகிரி இருக்கணும். நீங்க ப்ரொமோஷன் கொடுக்காம வேலை அதிகமா கொடுத்து டார்ச்சர் பண்றப்ப கூட போகலன்னா அதுக்கு பின்னால ஏதோ காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். சார் குழப்பாதீங்க சார். சூசன், உங்களை குழப்பி நான் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கல. ஆனா நம்மள பெரிய குழப்பத்துக்கு ஆளாக்க போறாங்கன்னு சொல்ல வரேன். சார் இப்ப இவங்க போனா என்ன சார் ஆகும்? என்ன இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே விஸ்வநாதன் போனதுல இருந்து டார்கெட் காரணங்க அவருக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தோம், அவரெங்கன்னு கேட்டே இருக்கானுங்க. ஆமா சார், அது என்னவோ உண்மைதான். இப்போ அதுல வேலை செஞ்ச மொத்த டீம் எகிரிச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகாதா? பெரிய பிரச்சனையாகும் சார். அந்த ஆங்கிள் என்ன யோசிக்கவே இல்லை சார். 4 ஆங்கிளையும் யோசிக்கிறது தான் இந்த ஹெச்ஆர் உடைய வேலை. சரி, நீங்க அதை எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் பாருங்க.
என்ன சார் பண்ண முடியும்? அதிகபட்சம் 3 மாசம் நோட்டீஸ் கொடுங்கன்னு தான் சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்ல முடியாதே. அது இல்ல சூசன், உங்க ஆளுகளை நீங்க உங்க கைக்குள்ள போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ப மாட்டாங்க சார். நம்புற மாதிரி நடந்துக்குங்க சூசன். எப்படி சார்? சூசன், தேனியை பிடிக்கணும்னா மொத்த தேனியை நம்ம பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுல இருக்கிற ராணி தேனியை மட்டும் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மத்ததெல்லாம் தானா வரப்போகுது. புரியல சார். அந்த டீம்ல முடிவெடுக்கிறதுனா அது கார்த்தி மட்டும்தான். அவனை தட்டி தூக்குங்க, மத்தவங்கலாம் தானா வருவாங்க. அது ஓகே சார். ஆனா அவன் என்ன நம்பணுமே. பிளாஷ்பேக்லாம் எடுத்து ஓட்டுங்க. அவனுக்காக நீங்க எவ்வளவு பண்ணலையா? தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்கு உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க சூசன். இதெல்லாம் தேவையா சார்? நம்ம சர்வைவ் ஆகணும்னா எதுவுமே தப்பு கிடையாது சூசன். பொம்பளைங்க நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது.